அவருடைய இளம் வயதில் 12 வீர பரீட்சைகளை செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். அப்படி அதை செய்து முடித்தால் ஹெராவின் கடும் கோபம் தணியும், இவருடைய வாழ்வும் அமைதியாகும். லெனியன் ஹைட்ராவுடன் அவர் சண்டையிட்டார். எரிமந்திய காட்டுப் பன்றியை போரிட்டார். ஆனால் நெமியன் சிங்கத்தை வீழ்த்தியதுதான் அவருடைய தலைச்சிறந்த வீர பரீட்சை. அது ஒன்றும் சாதாரண சிங்கம் இல்லை. அதனுடைய தோல் கடினமாக இருக்கும். அதை எந்த ஆயுதத்தாலும் ஊடுருவ முடியாது. ஆனாலும் இந்த மிருகம் ஜியூஸின் மகனுக்கு முன்னால் ஒன்றுமில்லை. இந்த கதையெல்லாம் நாங்க நம்பணுமா? நான் சொன்னது எல்லாமே உண்மை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ சொல்ற அந்த நண்பன் இந்த உலகத்திலே மாசிடோனியா கடற்கரை, வடக்கு கிரீஸ், கிமு 358. இப்பவே சிரிச்சுக்க. அவர் வந்துட்டு இருக்காரு. கடற்கொள்ளையர்களை அவர் சும்மா விட மாட்டாரு. இந்த மாசிடோனியால எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நிறைய கிராமங்களோட செழிப்பு சூறையாடப்பட காத்திருக்கு. நாங்க எங்க தான் தங்க போறோம். இவன் கதைய முடி. எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுறியோ அவ்வளவு வேகமா உயிர் போகும். உங்க ஆளுங்கெல்லாம் பலசாலிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். நெமியன் சிங்கம் சக்தி வாய்ந்தது. இருந்தாலும் அவர் அதை அழிச்சாரு. வாழ், ஈட்டி, அம்புகள், இது எதாலையும் அவர் கொல்லல. வெறும் கையால் அந்த மிருகத்தை கொன்ன அப்படின்னு சொல்றாங்க.